ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ட்ரக் கேம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க தான் இருக்கோம். இந்த இடத்துல. இந்த இடத்துல லாஸ்ட்டா ட்ராப் பண்ணோம். அந்த ஒரு இது சம்மந்தப்பட்டது. இப்ப நம்ம மண்ண வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இருக்குன்னா வேஸ்ட் தான் இருக்கு. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. ஷிஃப்ட் பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இங்க ஒண்ணும் பெருசா இல்ல. இந்த ஏரியால இல்ல. எனக்கு தெரிஞ்சு. பாருங்க 2 தான் இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. அதனால இது பெருசா ஒண்ணும் இல்ல. ஆயில் ஒண்ணு பார்த்தேன். அது எங்க இருக்குன்னு தெரியல. ஆயில் எங்க இந்த இருக்கு. இங்க இருக்கு. ஐய! ஆ இந்த இருக்கு பாருங்க. இங்க நெறைய இருக்கே கம்பெனி. ம். பரவால்ல போவோம். பக்கத்திலே ஆயில் இருக்கும்போது அது வந்து எம்ப்டியா இருக்கு. இதுவரைக்கும் எதுவுமே யாருமே போகாத மாரி இருக்கு. ஆனா அங்க போய் நம்ம வந்து ஆயில் எடுக்கிறது நல்லது தான். எதெல்லாம் நம்ம எடுக்கலன்றது தான் கவனம் செலுத்தணும் இனிமேலு. சிக்னலா? அப்பா! ரோடு செமையா இருக்குங்க. ரோட்ல ஏதோ போட்டு வச்சிருக்காங்க கலர் கலரா. கல்லு. ம். இங்க ஒரு கம்பெனி இருக்கு. அதுவும் காலியா தான் இருக்குது. ஆனா அத நம்ம எடுக்கலாம். அது வந்து இதுதான். அதெல்லாம் அப்புறம் எடுக்கலாம். பெட்ரோல் போடணுமா என்ன? வேண்டாம். இருக்கிற பெட்ரோல வச்சு ஓட்டுவோம். நெறையா கம்பெனிகள் புதுசு புதுசா வருதுங்க. அதெல்லாம் ஒண்ணொண்ணா முடிக்கிறது தான் வேல. ம். பிரிட்ஜ் ஏறணும். இந்த வேகத்துல திரும்ப முடியாது. பக்காவா இப்ப தான் அந்த கரெக்ட்டா அத லெஃப்ட் ரைட்லாம் பார்க்கணும்.
ஏய் போடா! யார்றா அவன்? அப்படியே நிக்கிறான். பாத்தீங்களா? ஆயில் கம்பெனி. இங்க ஏதோ இருக்கும். நல்லதா இருக்கும். 3 இருக்கா? இது இங்க வந்து ஆஸ்திரேலியாக்கு போகுது. பக்கம் தான். இது ரொம்ப தூரம். இதுவும் பரவால்ல. ஆனா இதுல இது எடுத்தது தான் நல்லது. இது வந்து பக்கத்துல இருக்கிறது போது, இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஓ! இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆகுதா? அது வேண்டாம். இதே எடுத்துக்கலாம். இதான் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் 3 மணி நேரத்துல தூங்கணும் வேற. இது கம்மி டைம் தான் இருக்கனால எடுத்துட்டு கூட தூங்கலாமே! தப்பில்ல. பக்கா. ஓகே. ஏய்! ம். எப்படி இருக்கு பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? எந்த சைடு போணும்? இந்த சைடு போணுமா? அப்பா! பாத்தீங்களா? அப்படியே இரு. வெயிட் பண்ணுங்க. அப்பா! செமையா இருக்குல்ல? வண்டி டேங்க். 6 மணி நேரம் தானா? பரவால்ல. அப்படியே இதுல போயிடலாம். அவன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்ட்ரெயிட்டா தான் போணும் நம்ம. இதுல இல்ல. அதான் பார்த்தேன். இதுல போக மாட்டேங்குது. அப்பா! நல்லா இருக்குல்ல அந்த டேங்க்கு.
பஸ்ஸுக்கார் பரவாயில்ல. ஏய் ஏன்டா அதை அழுத்துற டேய்? தெரியாம பிரேக்கு பதிலாக தட்டேங்க. பா எப்படி கொடுத்துறானுங்க. யாரும் வரப்போகிறது இல்லை, அதில் ஒற்றுமையே தான். பா பார்த்தீங்களா எவ்வளோ கீழே போகிற மாதிரி. மணி நேரம், அதுக்கப்புறம் நைட் ட்ராவல் தான் வரும், இல்லை விடுகாலையில் கூட வரலாம். ஆனால் டைம் இருக்கான்னு தெரியல, நம்ம வர எடுத்துட்டோம். டேங்க் பாருங்க, செம்மையாக இருக்குங்க டேங்க், சான்ஸே இல்லை. ஆனால் ஒரு சைடு வலிக்குது, ஏன்னு தெரியல. அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஓட்டும் போது, எனக்கு ஆகுது. ஒரு பழைய ஜாய்ஸ்டிக் ஒன்று வச்சுருந்தாங்க முன்னாடி, அதில் நல்லா ஒர்க் ஆகும் அந்த கேம். ஆனால் இப்போ வச்சுருக்க ஜாய்ஸ்டிக்கில் ஒர்க் ஆக மாட்டேது, ஏன் தெரியல. எல்லாமே சரியான ரேட்டு சொல்கிறானுங்க, அநியாயம் பண்ணுறானுங்க. கரெக்டாக பிடிச்சிடாத. என்ன ஆயிடுச்சு, ஏதோ கவுந்துருக்கு, சின்ன வண்டியா பாருங்க. ஐயோ ஏர்ஃபோர்ஸ், வெயிட் வெயிட், என்ன நின்று பார்க்கலாம். ஏய் வெயிட் பண்ணுங்கப்பா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர்ல. ஆ பாருங்க, கவுந்து கிடக்குது. ஓகே போகிறேன். பாருங்க, ஓ தப்பிச்சிட்டானா. வா இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்கானுங்க பாருங்களேன். இந்த வியூலாம் வச்சு ஓட்டினா எப்படி போகும். தெரியுது, தூங்கணும் சொல்ற, புரியுது. இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல, வெயிட் பண்ண.
என்னடா ரோடு இவ்வளோ கருப்பாக இருக்கு பாருங்களேன். பிளாக் கலர் ரோடு போட்டுருக்கானுங்க. போடுறா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இது. எதுக்கு அங்கே பிளாக் போட்டிருக்கானுங்களே தெரியலையே. எதுக்குடா பிளாக் கலர் போடுறீங்க? வேற லெவல். ஓகே ஃபஸ்ட் டைமாக அவ்வளோ டார்க் பிளாக்ல போடுற பார்க்க கிரே கலரில் தான் இருக்கும் உங்கள் ஊரில் அவங்களோட. நம்ம ஊரில் பிளாக்ல இருக்கும். ஓ அங்கே தூங்கிருக்கலான்றியா? நல்லா இருக்கு தூங்குற இடம். இல்லை நான் இந்த 2 மணி நேரத்தை கனெக்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ கிளியராக இருந்தால் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸி தான். நம்ம ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி ரோடு கிடச்சிதுன்னா அப்படியே விளாடுவாங்க. ஏன்னா கஷ்டப்படுற ரோடே பார்த்து இப்போ தாங்க எங்கள் வீட்டாண்ட ரோடு போட்டாங்க. ஒரு அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ரோடு போட்டாங்க. பரவாயில்லையே ரோடெலாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 15-20 நாள், அதாவது ஒரு மாதம் ஆயிடுச்சுல, ஒரு மாதத்தில் தோண்டிட்டாங்க திருப்பியும். இப்போ திருப்பியும் அடுத்த தேர்தல் வரைக்கும் ரோடு வந்து மட்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வந்தாலும் ரோடு போடுவாங்க. என்ன கணக்குனே தெரில. ஏய் தம்பி, யார் வந்தாலும் இதான் செய்கிறாங்கப்பா. சரி இவங்க அதை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா இவங்களும் அதான் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒயர்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு பண்ணானுங்க. அதுக்கப்புறம் ரோடு போட்டாங்க. எவ்வளோ செலவு பார்த்தீங்களா? காசு எவ்வளோ வீணாகுது பாருங்க. இவ்வளோ காசு வீண் பண்ணிட்டு கடனில் இருக்கிறோம், அதில் இருக்கிறோம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு பிளானிங்கே கிடையாதுங்க. யார் வந்தாலும் பிளான் பண்ண மாட்டாங்க. எஸ் நான் வந்துட்டேன். அதை இங்கே போய் தூங்கிடுறேன். சரியா? நிறைய எல்லாம் ஃபியூல் தாங்க பாருங்க. இடம் இருக்கா தூங்குறதுக்கு? இருக்கு. ரொம்ப கேப்பாகவே இல்லைங்க. உள்ளே போக முடியுமா ஃபஸ்ட்டு? போகலான்னு நினைக்கிறேன். போகிறதா இருந்தால் இதில் போயிடலாம் போது.
அவ்வளோதாங்க. அவ்வளோ பக்கா நிப்பாட்டம் பாருங்க. கேப் கிடச்சிது, உடனே நிப்பாட்டியாச்சு. பிற்பகல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணு, லைட்டை போடு, எல்லாத்தையும் போட்டுரு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் வழியாக அப்படி போகணும் வழியே. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேறு வழி இல்லைங்க. நம்ம தூங்காமல் போனால் தூங்கிட்டே இருக்க சொல்லுவோம். ஆனால் இப்போ எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. என்னடா இவன் திடீர்னு வந்து அரசியல் பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. கடுப்பாக இருக்குங்க. தூசி, ஒரே தூசி. இப்போ மழை காலம் வந்துடுமா, வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அந்த தோண்டானு பாருங்கள், எல்லாம் அப்படியே நாஸ்தியாகிடும். இந்த பிளானிங்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிடணும், பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோடு போடணும். கடைசியில் கஷ்டப்படுறது யாரு? பப்ளிக் தான். சூப்பராக இருக்கும்ல. இடம் சூப்பராக இருக்கும். அதுவும் மேலே எல்லா கண்ட்ரிலையும் அந்த பிரச்சனை இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பட் இருந்தாலும் இது ரொம்ப ஓவருங்க. சிட்டியை டெவலப் பண்ணுறேன் சொல்லி சிட்டியை வந்து ஒரு தூசி ஏரியாவை மாற்றிட்டானுங்க. நீங்கள் வண்டியை கொஞ்ச நேரம் விட்டுட்டுங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 hour விட்டுட்டு வந்துட்டு போனீங்கன்னா வண்டி ஃபுல்லாக தூசி தான், அது அழுக்காயிருங்க. அப்படி தான் வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம என்ன பண்ணணும், துடைக்கணும், திருப்பியும் தூசி, துடைக்கணும், திருப்பியும் தூசி. ஒரு 2-3 நாள் துடைக்காம விட்டா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கலரே மாறிடும். அப்படி எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம். ஏற்கனவே அவங்க அந்த பிரச்சனையை பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது தான் மாற்றினாங்க. இப்போ மாற்றினவங்களும் அதே தான் பண்ணுறாங்க.
கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க புதுசா பண்றாங்களாம். அவங்க பழசா பண்ணாங்க. இவங்க புதுசா பண்றாங்க. எல்லாம் புதுசுதான். புதுசு வந்து அந்த மண் அள்ளுற மெஷின் புதுசு. ஆளுங்க புதுசு. என்ன சொல்லுவாங்க? அது மம்முட்டி. அது என்ன பேர் அது? மண்லாம் அள்ளுவாங்களே அது. அந்த வண்டி எல்லாம் புதுசு தான். வேற கான்ட்ராக்ட் கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனா வேலை அதே தான் நடக்குது. அதே மாதிரி வேலை தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது மாப்பிள்ளை இவர் தான். அவர் போட்டிருக்க சட்டை எந்துன்ற மாதிரி. இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு 2-3 மாதம் நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. ஏரியா அப்படியே வண்டி ஓட்டணும்னு வச்சுக்கலாம், அப்படியே ஸ்மூத்தாக போகலாம். இந்த இப்போ போகிறோமா இந்த மாதிரி போகலாங்க எங்கள் ஏரியாவில். பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி கூட கஷ்டப்படும். மாட்டு வண்டி கஷ்டப்படாது, மாடு கஷ்டப்படும். அந்த அளவுக்கு வண்டி வச்சிட்டானுங்க. அவனுங்களுக்கு பிரச்சனை இல்லை. வண்டிக்கு ஏகப்பட்ட செலவுங்க. அது கூட அதை மாற்றணும், இதை மாற்றணும், அது போச்சு, இது போச்சு. அது மாதிரி கரண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டாங்க. அது எப்படி சொல்கிறது? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலலாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கட்லாம் இருந்ததுங்க. இப்போ அப்போலாம் கிடையாது. ஆனால் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்பா வந்து அவங்க வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வெறும் 2 மணி நேரம் தானே கட் பண்ணுறோம். நாங்கள் மாற்றிருக்கோம்ல அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஒரு 10-15 வருஷமாக கரண்ட்டு, அது 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கரண்ட்டு கட்டுன்றதே அந்த அளவுக்கு கிடையாது. ஏதாவது மழை வந்தால் கட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப சுத்தமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சுத்தமாக இருந்தால் அது வந்து நல்லாவும் இருக்காது. பட் அதுக்காக ரொம்ப அழுக்காக இருந்தால் அது எப்படிங்க? பாருங்க, நான் பார்த்து தான் வரேன். அவனும் அவசரப்படல. ஆனால் அவனுங்க தான் அவசரப்படுறானுங்க. மதிக்கவே மாட்டானுங்க என்ன. கிட்ட வந்துட்டோம். இது இப்போ வந்து சேர்க்குற இடமும் புது இடம் தான்.
ஐயோ! சந்துங்க இது. செம சந்து. உள்ள போணும். நெனச்சேன். அப்பா! இடிச்சிக்கிச்சுங்க. என்ன ஆயிடுச்சு இது? ஓகே. நம்ம என்டர் அடிச்சிடலாம். நம்ம உள்ளலாம் விட முடியாது. அப்படியே முடிச்சிடலாம். எக்ஸலன்ட். இப்போ வண்டி அவங்களே தள்ளி விட்டுருவாங்க. லெவல் மாறிட்டோம். இன்னும் 1 முடிச்சா போதுங்க 40வது. அதாவது எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் லெவல் கிங் ஆஃப் ரோடா. பார்ப்போம். இன்னும் 1 முடிக்கணுங்க அதுக்கு. அப்பா! செம. ஓகே நண்பர்களே. ஒரு பக்காவா முடிச்சாச்சு. இப்ப பார்ப்போமா எப்படி இருக்கும்? எங்க இருக்கோம்னு பார்த்துட்டோம். வாசல்ல தான் நிக்கிறோம். உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டோம். பாருங்க உள்ள வந்துட்டோம். ம். பாருங்க உள்ள வந்துட்டோமா? பக்காவா உள்ள வந்துட்டோம். ஓகே. வண்டி எடுப்போம். அவ்வளோதான். இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஓகே நண்பர்களே. ஏதோ நான் பேசி போர் அடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. சும்மா ஏதோ என்னுடைய கஷ்டத்த தான் சொன்னேன். ஓகே. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கலாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். 40 வரப்போறேங்க. அத பார்த்து 40 முடிச்சுட்டு பேசலாம். இப்போதைக்கு உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய்.